ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஏஏஐ கார்கோ லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அலைடு சர்வீசஸ் கம்பெனி லிமிட்டெட் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஏஏஐனா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அவங்க இதுலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க, அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 13/5/2026 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் கான்ட்ராக்ட் டேர்ம் மாதிரி வந்து போட்டிருக்காங்க. அதில் தான் ஸோ எங்கெங்கே வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருப்பதியில் 9 வேக்கன்சி, திருச்சியில் 23, மதுரையில் 9, புவனேஸ்வரில் 9, உதய்பூரில் 12. ஓகேவா? லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2/7/2026 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளே தான் நீங்கள் எந்த சேஞ்சஸ் எதுனாலும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா 12th ஃப்ரம் எனி ரெக்கக்னைஸ்டு போர்டு அதில் வந்து முடிச்சிருக்கணும். மினிமம் 60% ஆஃப் மார்க்ஸ் வந்து ஜென்ரல் வச்சுருக்கணும். 55% ஆஃப் மார்க்ஸ் வந்து எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள். ஸோ எபிலிட்டி டு ரீட், ஸ்பீக் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் ஆர் கான்வர்சன்ட் வித் லோக்கல் லாங்குவேஜஸும் தெரிஞ்சிருக்கணும். ஏஜ் லிமிட் வந்துட்டு ஸோ 1/6/2026 படி 27 வயசில் தாண்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் பின்னாடி வந்து இது கொடுத்துருக்காங்க, +3 இயர்ஸ் +5 இயர்ஸ் இந்த மாதிரி வந்து அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. அதை பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசிக்கு 500 எஸ்சி/எஸ்டி இடபிள்யூஎஸ் அண்ட் உமனுக்கு வந்து 100 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 11/6/2026, லாஸ்ட் டேட் வந்து 2/7/2026. ஸோ முன்னாடி சொன்னது தான். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மோடு தான். 2ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எது பண்ணிங்கனாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் தான் போய் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். www.aaiClas.aero இதில் தான் அப்ளை பண்ணணும். இதில் என்னென்ன கேட்பாங்கன்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அட்டாச் பண்ணணுன்னு 12th சர்டிஃபிகேட், மார்க் ஷீட்டு, கேஸ்ட்டுக்கு ஆதார் கார்டு, அடுத்து வந்து அட்டாச் ஒன் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர்டு ஃபோட்டோகிராஃப் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஓகேவா? அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆன்லைனில் கட்டணும். ஸ்கேன்டு சிக்னேச்சர் அது வந்து 20 கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அதோட பேமெண்ட் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கான்ட்ராக்ட் சொல்லியிருந்தோம்ல. ஃபஸ்ட் இயருக்கு வந்து 21,500, 2வது வருஷத்துக்கு 22,000, 3ஆம் வருஷத்துக்கும் 22,000. ஓகே. ஸோ இது எல்லாமே ஃபிக்ஸ்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லீவேஜஸ், மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ ஜென்ரலாக வந்து இந்தியனாக இருந்தால் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த அப்பர் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஏஜ் ரிலாக்ஸேஷன் முன்னாடி சொன்னேன்ல. ஸோ 5 இயர்ஸ் வந்து யார் கொடுக்குறாங்கன்னா எஸ்சி/எஸ்டிக்கு வந்து கொடுக்குறாங்க. 3 இயர்ஸ் வந்து ஓபிசிக்கு வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 5 இயர்ஸ் கொடுக்குறாங்க. 27லேருந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணணும். ஸோ அப்டேட் எதுனாலும் இந்த வெப்சைட்டில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்து ஸோ அந்த 3 இயர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் வந்து என்ன மாதிரி இருக்கும், ஸோ அதெல்லாம் வந்து 2.13 கொடுத்துருக்காங்க. ரீட் பண்ணி பாருங்கள். இம்பார்ட்டன்ட் செக்ஷன் சொல்லியும் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படிலாம் வந்துட்டு இது அப்ளை பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஸோ எதனால ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கை அட்டாச் பண்ணுறோம். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப் இதை பற்றின நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து நாங்கள் வீடியோவை போடுவோம். ஸோ அது உங்களுக்கு வேணும், உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.